திருவருளையும் குருவருளையும் வந்தித்துக் கொண்டு எங்களுடைய மூத்த சைவ புலவர்களுடைய ஆசிகளையும் வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற சைவ புலவர்கள், சைவ ஆர்வலர்கள், சைவ அபிமானிகள், பரீட்சார்த்திகள் மற்றும் விரிவுரை சைவ புலவர் சிவானந்த ஜோதி ஞானசூரியம் அம்மையார், சைவ புலவர் கந்த சத்யாசன் ஐயா அவர்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கமலா ரவீந்திரன் அம்மையார் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழமை போல தேவார பாராயணத்துடன் என்னுடைய நிகழ்வை ஆரம்பிப்போம். வாழினும் சாவினும் வருந்தினும் விடுவேனல்லே வாழினும் சாவினும் வருந்தினும் வேளினும் மூனகலன் விடுவேனல்லே தாளிழந்தடம் புனல் தயங்கு சென்னிவ தாளி தந்தடம் புனல் தயங்கு சென்னிவ போலில மதி வைத்த புண்ணியே இதுவோ எமையாடுமா தெய்வதொன்ற மகிழ்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு தூரை அரணே. தென்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குளைத்தருளி உன்னடிசில்லென ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண்மலர் நீர் துடைத்தருளி கையிற் பொற்கிண்ணம் அளித்து அண்ணலை அங்கு அழுகை தீர்த்து அங்கணனார் அருள் புரிந்தார். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எல்லோரும் வாழ்க, இன்பமே சூழ்க, எல்லோருக்கும் திருச்சிற்றம்பலம். நன்றி. தேவார பாராயணத்தை வழங்கிய தவமணி அவர்களுக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் அனைவரின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று 2 விரிவுரைகள் வழமை போல. முதலாவது விரிவுரை சைவப்புலவர் சிவானந்த ஜோதி ஞானசூரியம் அம்மையார் அவர்கள் சிவஞான சித்தியார் தொடர்பான விரிவுரையை வழங்க இருக்கின்றார்கள். இரண்டாவதாக சைவப்புலவர் கந்த சத்யாசன் அவர்கள் சிவப்பிரகாசம் தொடர்பான விரிவுரையை வழங்க இருக்கின்றார்கள். முதலில் சைவப்புலவர் சிவானந்த ஜோதி ஞானசூரியம் அம்மையார் அவர்களை சிவஞான சித்தியார் தொடர்பான விரிவுரையை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எனது தீட்சா குரு சிவப்பிரகாச தேசிய பிரமாச்சாரியா சுவாமிகளை வணங்கி அருளாட்சி செய்கின்ற அம்பலவான தேசிய பிரமாச்சாரிகளையும் வணங்கி தில்லை நடராஜ கூத்தனுடைய அந்த ஆடல் எங்கேயும் இயங்கு சக்தியாக இருக்க வேண்டும் என்று வணங்கி கொண்டு அந்த சைவப்புலவர் சங்கத்தின் வழிகாட்டல் வகுப்புகளை ஒழுங்கமைத்து கொடுக்கின்றார் ஆனந்தி ஜெயரட்னம் அவர்களே, சங்கத்தின் தலைவர் அவர்களே, மற்றும் இதை பதிவு செய்து அந்த தொழில்நுட்ப வசதியை செய்து கொண்டு வருகின்ற அம்மையார் அவர்களே, அனைவருக்கும் அன்பின் பணிவு
இன்று நாங்கள் முதல் சிவஞான சித்தியாரினுடைய ஆரம்ப விடயங்களை சொல்லி இருந்தோம். அந்த வகையில் இப்பொழுதோ இந்த உங்களுடைய வருகின்ற வினாக்களை தொடுப்பதற்காக கூறியிருந்தேன். 23ஆம் பாடத்தில், அதாவது சைவ புலவர் தேர்வுல 2வது பாடல் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. 2வது வினா சொல்லப்பட்டிருக்கிறது. காரிய காரணங்கள் முதற்னை நிமித்தம் என வரும் சித்தியார் சிவஞான சித்தியார் பாடலை எழுதி பொருளையும் விளக்குக. அடுத்தது, சிவபெருமானால் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் முறைமை சிவஞான சித்தியார் சுபக்கத்தில் விளக்கப்படுமாற்றை தருக என்ற ஒரு வினா வந்திருக்கின்றது. அடுத்த வினா, சிவஞான சித்தியார் யோக மார்க்கம் பற்றி கூறும் சகமார்க்கம் புனலொடுங்கி தடுத்து வழி என வரும் பாடலை முழுமையாக எழுதி அதன் வழி சுட்டப்படும் சகமார்க்கத்தை விளக்குக. இப்ப இது 2 வந்திருக்கிறது. இப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், இப்ப பாடல்களை தந்திருக்கிறாங்க எங்களுக்கு. அதனுடைய இது எந்த பாடல்ல இருக்குதுன்றதையும் கூட நீங்க தான் முழுமையாக எழுதணும். எந்த இதுல சொல்லப்பட்டிருக்கின்ற. அப்ப அது உங்களுக்கு சிவப்பிரகாசமா அல்லது சித்தியாரா உண்மை விளக்கமா என்றதை நீங்க அந்த அடையாளம் காண்ற அந்த இனங்காண்ற அந்த யுக்தியையும் பார்க்க வேணுமெண்டா முழு பாடலையும் புத்தகத்தை எடுத்து ஒரு கதட்டி பார்க்க வேணும் நீங்க. அதுல 308 பாடல்களையும். அதே போல 2022ஆம் இதுல சொல்லப்பட்டிருக்கின்றது. சிவஞான போதத்தின் 8ஆம் சூத்திரத்தையும் சிவஞான சித்தியார் ஊரும் 8ஆம் சூத்திர கருத்துக்களையும் தொடர்படுத்தி எழுதுக. அதுக்கு 16 புள்ளிகள் இங்க தரப்பட்டிருக்கின்றது. அதுல 1வது சூத்திரம் அது சிவஞான போதத்தை முதலாவது வினா போதத்தை வந்திருக்கின்றது. எனவே நாங்கள் இப்பொழுது அந்த தொடர்பு படுத்தி எவ்வாறு செய்கின்றது என்பதை 1ஆம் சூத்திரத்திலிருந்து 12ஆம் சூத்திரத்தையும் தொட்டு வைப்போம். எப்படி தொடர்பு படுத்துறதாம் அது என்பதை சும்மா ஒப்பு நோக்கி போட்டு இந்த இதுல 22ஆம் ஆண்டு வந்த 3ஆம் வினாக்குரிய விடையை நாங்கள் இன்று பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டு அதை தொட்டு வைக்கிறது இந்த ஒப்பு நோக்குறது என்றதை நாங்கள் யோசித்து பார்க்கும் பொழுதோ அதை எப்படி என்றால், ஒவ்வொரு வினாக்களையும் நாங்கள் நோக்கும் பொழுதும் 1வது வினாவை பார்ப்போம். 1வதுக்கும் நீங்க அதை நோட் பண்ணி கொள்ளலாம். எப்படி நாங்க அதாவது கொண்டு கூட்டு செய்து அதற்கு பிறகு அதுக்குள்ள 2ஐயும், அதாவது சிவஞான போதத்தையும் சிவஞான சித்தியாரையும் எப்படி அதை கொண்டு கூட்டி செய்து அந்த எடுக்கிறன்றதை நீங்க அந்த நோட் பண்ணி வச்சாலும் நல்லந்தான். அப்படி இல்லாட்டியும் நீங்க பிறகு அதை போட்டு பார்க்கலாம். இதன்படியும் பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உதாரணமாக 1வது சூத்திரத்தை பாருங்க. என்ன, அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றியதிதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். இது என்ன சொல்லுதோ, மகா சங்கார காரணனாகிய பரமசிவனே உலகிற்கு முழுக்க கடவுள் என்றது சொல்லுகிறது. அவன் என்றது ஆண் என்றும், அவள் என்றது பெண் என்றும், அது என்றது அகரிணை என்றும், இவ்வாறு எங்களுக்கு உயர்திணையையும் அகரிணையாகவும் பகுத்து பலவாக சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. அதுன்னு நாங்க அப்படி எழுதும் பொழுதும் அந்த 1வதுல அந்த பகுப்பு அதிகரண பகுப்பை முன்னுக்கு எழுதணும். நாங்கள் எழுதி அவன் அவள் அது அவை மூவினைமையின் என்றது 1வது அதிகரண பகுப்பு. 2வது அதிகரண பகுப்பு தோற்றியதிதியே ஒடுங்கி மலத்துளதாம். 3வது அந்த மாதிரி. இந்த 3ஐயும் நாங்க போடணும். இது காரணம் என்னடா, இதே மாதிரி சித்தியார்லையும் நாங்க அந்த ஒப்புமைய எடுக்க வேணும்ன்றதுக்காகத்தான் இந்த அதிகரண பகுப்பை இப்படி போடுறேன். அப்ப அதுல போட்டுட்டு இந்த அதிகரணத்துல 2வதாக எழுதிட்டு அதுல சுருக்கத்தை எழுத சொல்லும் பொழுதோ அவை என்ற சொல்லும் பொருளும் ஆகிய உலக தொகுதி. முதலாவது நான் சொன்னா அந்த அவன் என்றால் ஆண் என்றும் இவ்வாறு உயர்திணையாகவும் அகிரிணையாகவும் பகுத்து பலவாறாக சுட்டி காட்டப்பட்டதை அவை என்பது சொல்லும் பொருளும் ஆகிய உலக தொகுதி. மூவினைமையின் என்று நாங்க யோசிச்சு பார்க்கிறோம். தோன்றுதல்
பிறகு என்ன செய்து சிறிது காலம் நிலைத்திருக்க பிறகு அழிதல் அப்ப முத்தொழில் படுகின்றது. வினைமை தொழிற்படுதல் வினைமை. திதியே அது திதி என்றது காத்தல் திதி. அப்ப உள்பொருளேயாம். அந்த உலகுக்கு அந்த உலக தொகுதி உண்டாகும் பொழுது என்ன அந்த உள்பொருளை என்றதான் திதி. அந்த தொகுதிக்கு வார உள்பொருளாக இருக்கிறது. அந்த உலக தொகுதி அதுக்கு உள்பொருளாக இருக்கிறது அந்த சந்தர்ப்பத்துல வார நேரம். பிறகு ஒடுங்கி என்ற நேரம் முன்னே ஒடுங்குவதற்கு இருந்த சங்கார கடவுளிடமிருந்தே அது. அப்ப முன்னே ஒடுங்குவதற்கு இடமாயிருந்தது அந்த ஒடுங்கி என்றது அது சங்கார கடவுளிடத்திலிருந்துதான் அது ஒடுங்கும். ஒருவன் அழிக்கிறானோ அவன் தான் ஆக்குவான் என்றதை காட்டப்படுகிறது. உளதாம் என்ற நேரம் அப்ப அது எப்படி உள்ளது மீள தோற்றுவதாம். இவ்வாறு அந்த மீள தோற்றுவது என்று சொல்லப்படுகிறார். என்றால் என்ன உலகிற்கு சங்காரத்தை செய்யும் கடவுள் ஒருவனே அவன்தான் ஆதி முழு முதற் கடவுள். அப்ப எல்லாம் என்ன அவங்க கடவுள் இல்ல கடவுளாக மாட்டார்கள். ஏன் அந்தத்தை செய்கிறவன் அவன்தான் சர கடவுளாக இருக்கிறவன் அவன்தான் கடவுள். சங்காரத்தை செய்பவன் தான் கடவுள் என்று சொல்லப்படுகிறது. என்மனார் என்றால் என்று சொல்லுபவர்கள் புலவர் அளவை நூலால் உணர்ந்த அறிஞர்கள் என்று அதை நாம சோட்டாக அவ்வளவை எழுதிட்டு அதை ரெண்டுக்கும் உள்ள இந்த குறிப்பு எழுதும் பொழுதோ அனாதியே உயிருடன் நின்ற ஆணவமலம் நீங்குவதற்காக உலகம் மீண்டும் மீண்டும் படைக்கப்படுகின்றது. அவ்வாறே உயிர்களுக்கு இளைப்பாறுதல் தருவதாகவும் கண்மமலம் பக்குவப்படுத்துவதற்காகவும் மீண்டும் மீண்டும் சங்காரம் செய்யப்படுகிறது என்றதான் அந்த தொகுப்பாக குறிப்பாக நாம் எழுதிட்டு இதுக்கு அங்க சித்தியார்ல சொல்லப்பட்ட திருவிருத்தம் எப்படி என்றால் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் தான் முதல் ஏறுமாகி மறிவிடும் அனாதி முத்த சித்திரும் எண்ணி நின்றே. அப்ப இது சித்தியார்ல அந்த முதலாவது சூத்திரத்துக்காக தரப்பட்ட சித்தியார் சூத்திரம் தான் இது. அப்ப ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று என்றா ஒருவன் என்றும் ஒருத்தி என்றும் ஒன்று என்றும் ஒருவன் என்றும் ஒருத்தி என்றும் ஒன்று என்றும் என்று சொல்லிட்டு உரைத்திடும். இதுக்கும் நாங்க இப்படி ஒவ்வொன்று சொல்லுக்காக ஒரு விளக்கத்தை நாங்க கொடுக்க வேணும். உரைத்திடும் அதை கொண்டு விட்டு எடுக்க வேணும். அப்ப உரைத்திடும் என்றால் இவ்வாறு உயர்திணையாகவும் அகுதிணையாகவும் பகுத்து அங்கேயும் கூறப்பட்டது உயர்திணையாகவும் அகுதிணையாகவும் பகுத்து ஒன்று என்று சொல்லப்பட்டது அவை என்று நேரம். அதே போல இங்கேயும் அகிரணையாகவும் பகுத்து பலவாறாக சுட்டி காட்டப்படுகின்றது. உலகம் எல்லாம் என்றால் உலகத் தொகுதி அங்கேயும் உலகத் தொகுதி காட்டப்பட்டது. எப்படி அந்த உலகத் தொகுதி திதியே என்ற நேரம் தோற்றுவிக்கப்பட்ட உலக திதி காட்டப்பட்டது. அப்ப உரைத்திடும் என்றது அந்த உலகெல்லாம் என்றது உலகத் தொகுதி. வறுமுறை அப்ப தோன்றுவதற்கு அந்த வறுமுறையாக தோன்றுவார் என்ன முறையால முறை ஒன்று இருக்குதானே வருகின்றது தோன்றுறது முறை என்றது சர்க்காரிய முறையில தோன்றது. அப்ப வரும் முறை தப்ப தோன்றுதலும் அங்க திதி என்று சொல்லப்படுது. இப்ப நின்று என்றது அங்கே நிலை பெற்றிருந்த தோற்றிய என்றது திதி என்றதுதான் இங்கே நின்று என்றது. தோற்றிய என்றது தோன்றுதலும் அங்கே திதி என்றது இங்கே நின்று. அப்ப சிறிது காலம் நிலைத்திருத்தலும் இங்கே சித்தியார்ல போவதும் அழிந்து போவதும். அப்ப அது என்ன அங்க ஒடுங்கி என்று சொல்லப்படுது. அப்ப முன்னே ஒடுங்குவதற்கு இடமாயிருந்த சங்கார கடவுளிடத்தே ஒடுங்கி என்று சொல்லப்படுது. அப்ப அழிந்து போதலும் ஆதலால் உடையதாய் அது இருப்பதனால் தருபவன் இதனை உண்டாக்கி நிலைபெறுத்தி அழிக்கும் தொழில் செய்பவனாகிய ஒருவன் அவனாரு முழு முதற் கடவுள். அப்ப அவன் வேண்டும். அப்ப என்ன விரும்பி வேண்டும் என்றால் விரும்பி இருக்கிறதற்கு ஈறுமாகி. அப்ப அங்க என்ன சொல்லப்படுகின்றது அந்த மாதி என்றதில் ஈறுமாகி. அப்ப முன்னர் இவ்வுலகம் தோன்றுவதற்கு இடமாயிருந்த சங்கார காரணன் என்ற மாதிரி இங்கேயும் என்ன சொல்லுது அந்த உலகிற்கு சங்காரத்தை செய்யும் கடவுளே முழு முதற் கடவுள் என்று சொல்லப்படுது. எவன் ஆதி செய்பவனோ அவன் அந்தத்தை செய்பவன் என்று சொல்லப்பட்டது. இதுவும் தொடங்குவதற்கு இடமாகிய சங்கார காரணனே என்று சொல்லப்படுகின்றது. பிறகு அனாதி முத்த சித்திரு என்ற நேரம் அனாதியே என்றால் இயல்பாகவே. அப்ப பாசங்களிலிருந்து வியாபக அறிவே வடிவாய். அப்ப சித்துரு
அப்ப முத்த சித்துரு, உரு என்றால் வடிவம், சித்து என்றால் அறிவு, அறிவே வடிவமாக, முத்த என்றா இயல்பாகவே, அனாதி அனாதியே இயல்பாகவே பாசங்களிலிருந்து பாசங்களில் இல்லாதவனாக இருக்கின்ற அவன் வியாபக அறிவே வடிவாக இருப்பவன் என்று சொல்ல. மன்னி நின்று, அப்ப உலகம் ஒடுங்கிய பின்னும் தான் ஒடுங்காது நிலையாக இருந்தே. அப்ப ரெண்டுக்கு நிறையவே தொடர்பு இருக்குன்னு. அப்ப உலகம் ஒடுங்கி பின் தான் ஒடுங்காது நிலையாகவே இருந்து அனாதியே மலத்துடன் நின்ற சிற்றறிவுடைய உயிர்களின் பொருட்டு. அப்ப அனாதியே மலத்துடன் நின்ற அந்த சிற்றறிவுகளுடைய உயிர்களின் பொருட்டு தான் மன்னி நின்று அப்ப என்று சொல்ல. உலகம் ஒடுங்கிய பின்னும் தான் ஒடுங்காது நிலையாக, மன்னி என்ற நிலையாக இருந்தே என்று. மறிவிடும், மீளவும் உலகம் படைப்பு தொழிலை பொருந்த செய்பவன். அங்கேயும் என்ன சத்காரியவாதத்தை சொல்லப்படுகின்றது. ஆதலால் தான், ஆதலால் என்றா தான் என்ன, அந்த சங்கார கடவுளே முதல் உலகிற்கு முழு முதற் கடவுள். அப்ப இதுவும் குறிப்பாக நாம சத்காரிய சுக்குமமாய் உள்ள காரணத்திலிருந்து தூலமாகிய காரிய பொருளுக்கு தோன்றுதல் என்று அது ரெண்டுக்கும் நாம ரெண்டு பொருத்தத்தையும் நாம போட்டு அதுக்கு ஒப்புமைமை எழுதுற நேரம் அதுல அதிகரண பகுப்போடு சேர்த்து எழுத வேண்டி வரும் நாம. அப்ப சிவஞான போதத்துல ஒன்று போட்டுட்டு நாம அவன் அவள் அது எனும் அவை என்று ஒன்று போட்டுட்டு, அதே போல அடுத்ததுலையும் ஒன்று போட்டு சித்தியாருக்கு நாங்க போடணும். ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகம் எல்லாம் என்று போட்டுட்டு வேணும். அப்ப ஏன் அதான் அதுக்கு இதுதான் ஒப்புமை. அந்த இதுக்கு நாம இதுல விளக்கத்தை சொல்லிட்டோம். பிறகு இரண்டாவது மூவினைமையின் என்றால் இங்கால சிவஞான சித்தியார்ல இரண்டாவது வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே. அப்ப அதுவும் இரண்டாவது, இதுவும் இரண்டாவது. மூன்றாவது தோற்றியதிதே ஒடுங்கி மலத்துள்ளதாம். அப்ப இங்க சித்தியார்ல ஒப்புமை மூன்றாவது தருபவன் ஒருவன் வேண்டும் ஈறுமாகியே அனாதி முத்த சித்திரு மன்னி நின்றே மறிவிடும் என்று இது மூன்றாவதுக்கும் அதங்க சொல்லி போடணும். பிறகு நாலாவது சிவஞான போதத்துல அந்தம் ஆதி, இங்க நாலாவது சித்தியார்ல தான் முதல். அப்ப இப்படித்தான் இதை சொல்றோம். அப்ப இதனுடைய விளக்கங்களை மேலும் இந்த முதல் இந்த நீங்க அந்த ஒப்புமை காட்டி அதை இரண்டைக்கு ஒப்புமை காட்டி விளக்கப்படுத்துது என்று சொல்லும் பொழுது இப்படித்தான் காட்டி போட்டு அதை இந்த என்ன அதாவது அதுல பிண்ட பொழிப்ப அதெல்லாம் அப்படியே சொல்லப்பட்ட அதுல பிண்ட பொழிப்ப சொல்லிட்டு சோட்டாக சொல்லிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டு ரெண்டையும் ஒப்புமையாக இப்படி எழுத வேணும். அதே போல அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நிற்கும் அன்றே என்று அந்த சூத்திரம் அந்த உலகுக்கு மீள தோன்றுதல் உள்ளதாம், மீள தோன்றுதல் உள்ளதாகும். அப்ப முறைய அந்த கூறுற வகையால பாசங்கள் உள்ளன என இது கூறுகின்றது. அப்ப பாசங்கள் எத்தனை 5 சொல்லியிருக்கோம். ஆணவங்க மாயை திரோதானம். அப்ப இந்த மூண்டையும் இந்த 5ஐயும் மூன்றுக்குள்ள நாங்க மூன்றாவது கூறலாம். மாயைக்குள்ளையும் திரோதானம், அது திரோதானமும் மறைப்பு இதுக்குள்ள வருகின்றது. அப்ப என்னதுக்குள்ள அந்த கன்மத்துக்குள்ள. அப்ப பாருங்க அந்த திரோதானம் உண்மையில் மலம் அன்று. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வந்து வேண்டா, திரோதானம் மலமாக கொள்ளப்படுவதா என்று கேட்டா நீங்க உடனே ஆம் என்று சொல்லிட்டு சொல்லக்கூடாது. இல்லை என்று முதலாவது விடையை மலம் அல்ல வடிவா சொல்லி கிடக்குது. இரண்டாவது நீங்க சூத்திரத்தை பாத்தீங்கன்னா மாயேயமும் மாயையும் ஒன்று, திரோதானம் உண்மையில் மலம் அன்று. திருவருட்சக்தி ஆன்மாவுக்கு பெற்ற நிலையில் கண்ம அனுபவத்தின் பொருட்டு மலங்களை தொழிற்படுத்தும் நிலையில் மாத்திரம் திரோதானம் பாசம் என உபசரித்து கூறப்படுகிறது என்ற அந்த செய்தி உங்களுக்கு மனதுக்குள்ள இருக்கணும். அப்ப ஆகவே திரோதானம் மலம் அல்ல என்றது அது ஒரு சைவ புலவராக சித்தாந்தம் படிக்கிற எங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப அதே போல அந்த பாக்குற நேரம் அவையேயா என்றா கலப்பினால் உடலின் உயிர் போல அவேதமாய் அவ்வுயிர்களாகவும். அப்ப நாம அந்த சூத்திரத்தை பார்த்து அதுல ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு சொல்லுக்கு நாங்க அந்த பிரிச்சு அதிகரணத்தை பிரிச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்க ஒவ்வொன்றாக சொல்லி பார்க்கலாம். அப்படி அப்பத்த ஆனேயாய் என்றா பொருட்தன்மையினால் காணும் சூரியன் போல் பேதமாய் அவ்வுயிர்களின்
அவ்வுயிர்களின் வேறாயும் என்று நாங்க அதை சொல்லலாம். அதே போல அடுத்ததுல பாருங்க, உம் ஆணையின் அந்த அவையே தானேயாய். அப்ப இது அவையே தானேயாய் என்றா உயிருக்கு உயிராதல் தன்மையாலும் அது அப்படி கண்ணொளியும் ஆன்மபோதமும் போல பிறகு அது பேதாபேதமாய் அவ்வுயிர்களின் உடனாயும் அத்துவிதமாக நின்று செய்கின்றது. அதுதான் அவையே தானேயாய் என்று சொல்லப்படுது. இதெல்லாம் நீங்க அந்த சூத்திரத்தை சிவஞான போதத்துல படிச்சிருப்பீர்கள். நான் இது ஒப்புமை சொல்றதுக்காக சோட்டாக உங்களுக்கு அதுல ஒவ்வொரு சொல் இதுகளையும் சொல்றேன். ஆணையின் என்றால் ஆணை என்னும் வேறு பெயருடைய தனது சிற்சக்தியினால வரும் என்றது சொல்றது. இருவினை என்றால் நல்வினை தீவினை காரணமாக. அப்ப எங்களுக்கு நல்வினை தீவினை என்றால் இருவினை என்று வருகும். வினைகள் எத்தனை என்றால் எங்களுக்கு 6 வித வினை வரும். வினைகள் எத்தனை என்றால் நாங்க அறிஞ்சிருக்கணும். 6 வினை என்ன? 6 வினைன்னு சொல்லி பாருங்க. நல்வினை, தீவினை, பசு நல்வினை, பசு தீவினை, சிவ நல்வினை, சிவத்தீவினை. என்ன அப்ப அது இப்படி 6 வித வினைகள். அப்ப அது நாங்க வினை என்ற நேரம் 6 என்று சுட்டி காட்டணும், நினைக்க கூடாது. வினைகள் எத்தனை என்ற 6 என்று வந்துடும். அந்த வினைகள் தான் பிறகு பிரிஞ்சு பெற்ற வினை இப்படி வருகின்றது. அந்த வற்றற்ற வினை என்று வருகிறது. அது போல வெற்றி வினை வற்றற்ற வினை என்று சொல்லி வருகிறது. அடுத்தது போக்குவரவு புரிய அவ்வுயிர்கள் இறத்தல் புறத்தல் என்றது அந்த புரிகிறண்ட பொருந்தும்படி வைக்க ஆணையின் அந்த ஆணையில் இருந்து. அந்த ஆணை என்றது என்ன? கட்டளையா இல்ல. அந்த ஆணை என்றது சக்தியிலிருந்து சக்தி. அந்த ஆணை அதுக்குரிய அந்த நிலைக்களமாக சிவன் இருக்க ஆணையாக இருக்கிற சக்தி தொழில்படுறதுக்கு நிலைக்களமாக அவர் இருப்பாரு, இயக்கமாக. அதுதான் இந்த ஆணை என்றது சக்தி. தொழில்படுற நேரம் அது சக்தியாக மாறும் என்றத நீக்கமின்றி பிரிதலின்றி நிற்கும் சம வேதமாய் சமமாக கலந்து நிற்கிறது. நிற்கும் அன்றே என்றால் அது அசையாக அனாதி என பொருள் கூறப்படுகின்றது. இதுக்கு ஒரு குறிப்பொண்டு நாங்கள் எழுதணும். அப்படி என்றா முழுமுதற் கடவுள் உயிர்களுடன் பிரிப்பின்றி கலந்திருப்பது அத்துவித சம்பந்தம். சக்தியுடன் பிரிப்பின்றி கலந்திருப்பது தாதான்மிய சம்பந்தம். அத்துவிதம் ஒரு பொருள் பிறிதொரு பொருளுடன் ஒன்றாதல், வேறாதல், உடனாதல் என்ற மூன்றிற்கும் பொதுவாக பிரிப்பின்றி கலந்திருத்தல். தாதான்மியம் முக்குணமும் தாதான்மியம் குணமும் குனியுமாக அது கலந்திருத்தல். குனியும் குணமுமாக கலந்திருக்க. அப்ப இருவினை என கண்மமும் அதனை செயல்படுத்தும் ஆணை. அந்த ஆணை என்றது பாருங்க, இந்த ஆணைதான் திரோதானமாக போக்குவரவு புரிய என மாயைங்களும் மேலே இந்த சுத்திரத்தால எங்களுக்கு ஆணவமாக பாசம் 5 வரப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சூத்திரத்தில் எங்களுக்கு உபதேசத்தின் பயன் ஆன்மாவிடத்து தசகாரியங்களுடன் நாங்க எடுத்து நோக்கும் பொழுது இந்த 2வது சூத்திரத்தை நாங்க தத்துவ ரூபம் நிகழ்தல் வருகிறது. எங்களுக்கு 10 தசகாரியங்களுக்குள்ள இந்த 2வது சூத்திரம் சிவஞான போதத்தில் தத்துவ ரூபமாக வருகின்றது. அதிகரண பகுப்பையும் அதில் எழுதிருக்கணும் நீங்க. அவையே தானேயாய் ஆணையின் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே என்று. அப்ப இதுல நாங்க சித்தியார பார்க்கும் பொழுது உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காதெங்கும் என்று சொல்லப்படுது. அப்ப முதல்வன் தன்னிடத்தில் ஒடுங்கிய உலகை மீளப் படைக்கிறது என்ற அந்த நிலப்பாடு உலகெல்லாம் ஆகி இது சித்தியார்ல வருது. சித்தியார்ல 2வது சூத்திரத்துக்கு சொல்லப்பட்ட செய்யும். உலகெல்லாம் ஆகியண்டா அந்த உயிர்களிடத்தில் என்னத்தால் ஆகியது? கலப்பினால் உடலும் உயிரும் போல் அபேதமாயும் ஒன்றாயும். அப்ப அந்த உயிர்களிடத்தில் கலப்பினால் கலக்கின்ற நேரம் உடலும் உயிரும் போல அபேதமாய் பேதம் அபேதமாக பேதம் இல்லாத நிலைதான் அபேதம். கலந்திருக்குது ஆக என்ற அந்த நிலை அபேதம் ஆக இருக்கு. அப்ப வேறாய் உலகெல்லாம் ஆகி வேறு ஆய். அப்ப பொருள்தன்மையால் காண்ற அப்ப பொருள்தன்மையால நாங்க பாக்குற நேரம் கண்ணும் சூரியனும் போல. இப்ப கண் இங்க இருக்கு, சூரியன் அங்க இருக்குது என்ன மேல. அப்ப கண்ணும் சூரியனும் போல பேதமாய்
அவ்வுயிர்களின் வேறாய். அப்ப எங்களுக்கு கண்ணுக்குள்ள ஒளி இருக்கிறது, கண் பார்க்கும் தன்மையுடையது, கண்ணால எந்த ஒளியையும் உயிர், ஆனால் அந்த கண்ணிருட்டுக்குள்ள தெரியாது. சூரியன் ஒளியல லைட்ல ஒளி இருந்தால் மாத்திரம்தான் கண்ணால பார்க்க முடியுது எங்களுக்கு. எனவே அது எங்களுக்கு பொருள்தன்மையா கண்ணும் சூரியனும் போலதான். அப்ப சூரியன் ஒளி இருந்தா தான் கண்ணுக்கு வேலை. அப்ப அதே போல அது பேதமாக வேறாக என்று எங்களுக்கு உதவி செய்கிறது. அதே போல உடனுமாய் உயிருக்கு உயிராதல் தன்மையால கண்ணொளியும் ஆன்மபோதமும் போல் பேதாபேதமாய் உடனாய் நிற்கிறது எங்களுக்கு. அப்ப அது என்னடா ஆன்மபோதம். இப்ப கண் பார்த்து கொண்டிருக்குது, ஆன்ம அறிவும் அதுல செலுத்தப்படவில்லை. இப்ப படிப்பிச்சு கொண்டிருக்கும் நாங்கள் இதால யாரோ போறாங்க, எங்களுக்கு முழு சிந்தனையும் அந்த இதுல இருக்குது. போன ரெண்டு ஆனா போனது உண்மை, மாறினது உண்மை. ஆன்ம போதம் அங்க ஆன்ம அறிவு அங்க பதிக்கப்படவில்லை. அப்ப அப்படி பதிக்கப்படுற நேரத்துல அது பேதமாயும் அபேதமாயும் உங்களுக்கு காணப்படும் என்றது அது சொல்லப்படுது. ஓங்கி ஒளியாய் அந்த உயிர்களிடத்து ஓங்கி நிற்பதாகிய அது எப்படி ஒளியாய் சக்தி ரூபமாக நிற்கிறத காட்டப்படுது. அடுத்தது அழகிலா உயிர்கள், எண்ணி அளவிடப்படாத மிக பலவான அந்த உயிர்கள். ஆணையின் முதல்வனது ஆணை எனப்படுகின்ற சக்தியால் வரும் கண்மத்து என்ற கண்மம் இருவினைகளுக்கு ஏற்ப, கண்மத்து என்ற நேரம் இருவினைகளுக்கு ஏற்ப. அப்ப இது ஆணை என்ற நேரம் சக்தியால் தானே, ஆணை என்று நாம் சக்தி என்று அதை இங்கேயும் வருது பார்த்தீங்களா. அப்ப அது 2ஆம் சூத்திரத்துல ஆணையின் என்று சொல்ல, ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே என்று சொல்லப்பட்டது. இங்கேயும் ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய்வற்றின் தன்மை தனக்கு எய்தலாகி எய்தலின்றி தானே என்று அந்த அப்படி வர நேரம் ஆணையினண்டா அந்த முதல்வனது ஆணை என்ன சக்தி, அந்த சக்தி வரும். கண்மத்து என்ற நேரம் இருவினையும், அங்கேயும் இருவினை வந்தது. அப்ப இங்கேயும் அப்ப இதுகளை நாம ஒவ்வொன்றா சொற்போம்ல விடு. அமர்ந்து என்ற நேரம் என்ன, ஐந்தொழில் பட்டு செல்ல, அமர்ந்து செல்ல. அப்ப செல்லும் நிலையில் என்று அத அமர்ந்து செல்ல. அப்படி தலைவனாய், அப்ப அந்த பாட்டுல வருதுதானே, தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி தானே நிலவு செய்கிற அமரனாகிய நின்றனன் நீங்காதெங்கும் என்று அந்த சொல்ற நேரம் தலைவனாய் அந்த ஐந்தொழிலும் செய்யும் பதியுமாய் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி, அப்ப இவற்றின் தன்மை தனக்கு வராது. அப்ப இந்த தன்மைகள் எல்லாம் தனக்கு பொருந்துதல் இல்லை, அந்த தனக்கு வராது, அதுக்கு வேறாதான் அது நிற்கும். அப்ப இறைவன் அதில் தோயாதவன், அந்த வினையில் அதில் தோயாதவன், அவன் அதுக்கு வேறாய்த்தான் நிற்பான் என்றதை சொல்லுது. அது அப்ப இவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி, இந்த தன்மைகள் தனக்கு பொருந்த மாட்டாது, நீங்காது அத்துவிதமாய் எங்கும் தானே நிலவு சீர் அமலனாகி எந்த இடத்திலும் தானே சுயப்பிரகாசமாக விளங்கும் இயல்புடையதாக நின்றனன் என்றால் நின்றான். அப்ப இதை நாங்க பார்க்கிற நேரம் முதல்வன் இறைவன் சக்தியோடு பிரிப்பின்றி, சக்தியோடும் உயிர்களோடும் பிரிப்பின்றி நின்று அந்த உயிர்கள் பொருட்டு ஐந்தொழிலை செய்கிறது அவன் முதல்வன் தான். இவன் தான் நிமித்த காரணன் என்பதும், ஆணை என்றது சக்தி துணை காரணம் என்பதும், இருவினையின் ஆணையின் வழியாகிய துணை காரணம் என்பதும், அது என்ன மாயை முதற்காரணம் என்பதும், உலகம் காரியம் என்பதும் இந்த சூத்திரத்தால சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப ஆன்மாக்கள் பொருட்டு ஐந்தொழில் செய்யும் பொழுது பதி. அப்ப அங்க அதுல முதல்வன் அவனை அந்த அனாதி முத்த சுத்திரு என்று சொன்னது இங்க பதி என்று சொல்ற. ஏன், உயிர்கள் பொருட்டு இவர் பதிப்பொருள் பொது விலக்கணமாக சொல்லப்பட்டது, அங்க சிறப்பிலக்கணமாக சொல்லப்பட்டது. அப்ப இதனுடைய ஒப்புமையை நாங்க நோக்கும் பொழுது சிவஞான போதத்துல முதலாவது அவையே தானேயாய், உடன் இங்கேயும் முதலாவது என்று போட்டுருவோம், சித்தியாய் 2 போட்டு உலகெலாமாகி வேறாய் உடனுமாய், அது இப்படித்தான் எழுதுறது. அவையே தானேயாய் உலகெலாமாகி வேறாய் உடனுமாய் என்று இங்கால போட்டுருவோம். பிறகு 2வது ஆணையின் இதிவினைகள் என்று சொல்ற நேரம் கண்மத்து ஆணையின், அப்படிதான் அந்த ஒப்புமை 2க்கும் மாறுது, கண்மத்து ஆணையின். பிறகு 3வது போக்குவரவு புரிய, அதுல 2வது சிவஞான சூத்திரத்துல சொல்லப்படுது. 3வதாக போக்குவரவு புரிய
இங்க சித்தியார்ல மூணாவதாக அலைகிலா உயிர்கள் அமர்ந்து செல்ல, ரெண்டு கொண்டுதான் அமர்ந்து செல்ல. ஆணை நாலாவது ஆணையின் நீக்கமின்றி நிற்கும். நாலாவது சிவஞான போதத்துல. இங்க சிவஞான சித்தியார்ல நாலாவது ஒளியாய் ஓங்கி தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி தானே எங்கும் நிலவு சீர் அமலனாகி நீங்காது நின்றனன். இவ்வளவும் நாலாவதுக்கு வரும். அங்க நாலாவது போதத்துல சிவஞான போதத்துல ஆணையின் நீக்கமின்றி நிற்கும். இங்க ஒளியாய் ஓங்கி தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி தானே எங்கும் நிலவு சீர் அமலனாகி நீங்காது என்றனன். இப்ப மூணாவது சூத்திரத்தை நாங்க இதை ஒப்பிட்டு பார்த்துட்டு நாங்க வினாவுக்குள்ள வருவோம். மூணாவது சூத்திரத்தை இரண்டாவது மூன்று உங்களுக்கு ஒப்புறதுக்கு சில நேரம் வரக்கூடும். அதுக்காக இந்த மூன்று சூத்திரமும் முக்கியமாக வரக்கூடும். மூணாவதையும் பார்த்துட்டு எங்களுக்கு வினாவில் சொல்லப்பட்ட எட்டாவது சூத்திரத்தை கொஞ்சம் விரிவாக பார்த்து எழுதுற முறையையும் பார்ப்போம். சரி, மூன்றாவது சூத்திரம் என்ன சொல்லுது? உயிர் உள்ளது என்றத எங்களுக்கு சுட்டி காட்டுதுன்னு. உளதிலதென்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டி வினை இன்மையின் உணர்த்த உணர்தலில் மாயா யந்திர தனுகுள் ஆன்மா. தயவு செய்து சைவ புலவர் எடுக்கிறவங்க இந்த 12 சூத்திரத்தையும் நல்லா பாடமாக்கி இருக்கணும். இப்ப ஐந்தாவது சூத்திரம் என்றா உங்களுக்கு ஐந்தாவது சூத்திரம் இதுதான் என்று தெரியணும். மூணாவது என்றா இதுதான் என்று தெரியணும். இது உயிர உள்ளது என்று நிறுவுகிறது, உயிரை நிறுவுகிறது என்றத. அப்ப அதுகளையும் நீங்க 10ஆம் சூத்திரம் என்றா இதுதான் என்று இப்படி சொல்லு 10ஆம் சூத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லி தொடக்கி விட தேவையில்லை. உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை கொண்டு வரணும். சரி, இந்த சூத்திரம் ஆன்மா உள்ளது என்பதை எத்தனை காரணங்களால்? 7 காரணங்களால எங்களுக்கு சொல்லுது. முதலாவது உளது இலது என்ற நேரம் நாங்க இதுல அதிகரண பகுப்பை பார்க்கிற நேரம் ஆன்மா உளது என்றலின் மேற்கோளங்களுக்கு மட்டுமே உள்ளது. இதற்கு மேலே பதவுரையில் காட்டிய 7 காரணங்களால இந்த சூத்திரம் 7 அதிகரணங்களை உடையதாக இதை பிரித்து நாம் எழுத வேணும். முதலாவது பாருங்க, இலது என்றது நேரம் எவற்றையும் இலது, அதாவது எவற்றினையும் ஆன்மாவென்று, இது ஆன்மாவென்று என விலக்கி, அந்த இதிலே நீங்க பார்த்து கொள்ளலாம். ஆன்மாவென்று என விலக்கி ஆதலினால் ஆன்மா என்றது பொருள் இல்லை. என்றலின், அந்த என்றலின் என்ற நேரம் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொருள் ஒன்று உள்ளதுதானே. ஆன்மா அது இல்லை, இது இல்லை, ஐம்புலன் இல்லை, எனது உடல் இல்லை, ஒடுக்கம் இல்லை, கண்படின் இல்லை என்று சொல்ற நேரம் எங்களுக்கு இல்லை இல்லை என்று சொல்லுகின்றது ஒன்று இருக்குதானே. ஆதலின் அந்த அவ்வின்மையின் அந்த சூனியத்துல வேறான ஒரு பொருளாக ஒன்று இருக்கிறது. அப்ப அது எனதுடல் என்றலின் என்றால் நான் உடல் என்று கூறாமல் எனதுடல் என கூறிக்கொண்டிருத்தலின் அத்தூல உடம்பின் வேறான ஒரு பொருளாக இருக்கிறான் நான். அடுத்தது ஐம்புலன் அறிதலின். அப்ப செவி முதலிய இந்திரங்கள் தம்மை தாம் அறியாமலும் ஒன்று அறிந்ததை ஒன்று அறியாமலும். அப்ப கண்ணறிஞ்சத காதறியாதன. அது அதுதான் கோழி பொறியில் குணம் விளைவே என்று சொல்ல. ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு குணத்தோட தான் இருக்குது. அப்ப செவி முதலிய இந்திரங்கள் தம்மை தாம் அறியாமலும், அவங்க தன்னைத்தான் அறியாமாங்க ஒன்றறிந்ததை இன்னும் ஒன்று அறியாமலும் தமக்கு உரிய சத்தம் முதலிய ஒவ்வொன்றையும் மட்டுமே அறிய இந்த இவற்றின் வேறாய் ஐம்பொறிகளையும் செலுத்தி ஐம்புலன்களையும் அறியும் பொருளாக இருக்கின்றதை தான் ஐம்புலன் அறிதலின் என்றார்கள். ஒடுக்கம் அறிதலின் என்றார் உள்ளுக்குள்ள ஒடுங்குற நேரம் சூக்கும உடம்புடன் நின்று கனவில் கண்டவற்றை நனவில் மயங்கி அறிவதால் அச்சூக்கும உடம்பின் வேறாக நாங்க இருக்கிறோம் என்றதையும் ஒடுக்கம் அறிதல் என்றதை காணலாம். அடுத்தது 5வது அதிகரண பகுப்புல கண்படில் என்ற நேரம் தூங்கும் பொழுதோ மற்ற கருவிகள் ஒடுங்க பிராணவாயு மட்டும் நீங்கினாலும் உடம்புக்கு உண்டி. அப்ப இன்ப துன்ப அனுபவம் கூட வினை என்ற இயக்கமும், வினை என்றால் இயக்கம், அந்த வினை இன்மையின் என்றால் இல்லையாகலால் அந்த பிராணவாயுவுக்கு வேறான ஒரு பொருளாக உயிர் இருக்கிறது. 7வதாக சொல்லப்படுது மாயா யந்திர தனு. அப்ப உடம்பு என்றால் அது தனு, எல்லாருக்கும் தெரியுமே. மாயா காரியமாகிய பல வேறு பெயருடைய
பலவேறு கருவிகளினாலான இயந்திரம் போல எங்களுக்குள்ள இருப்பதாலும் இவற்றுக்கு எதற்கும் உயிர் என்று பெயர் இல்லாமையால இந்த கருவி கூட்டத்துல வேறாக ஒரு பொருள் உயிர் இருக்கிற அந்த கருவி கூட்டத்துக்குள்ள உயிர் இல்லை என்றது நீங்க இந்த இதுல படிச்சிருப்பீங்க. தனிவுள் என்ற நேரம் தூலமாய் காணப்படுகின்ற இந்த உடம்பினுள்ள ஆன்மா அங்கனம் காணப்படாத சூக்குமமான ஆன்மா என்ற ஒரு பொருள் உள்ளது என்றால் உண்டு இருக்கு. அந்த ஆன்மா உள்ளது என்ற மேற்கோள் மட்டுமே உண்டு. அந்த மற்றதெல்லாம் நாங்க அதிகரண இதுக்குள்ள 7 அதிகரணங்களை உடையதாக பகுத்துக் கொள்ள வேண்டும். சரி, இனி நாங்க இந்த சித்தியார் அந்த பாடலை பார்ப்போம். உயிரெனப்படுவதிந்த உடலின் வேறு உளதாயுற்று செயிருறும் இச்சாஞான செய்திகள் உடையது ஆகி பயிலுறும் இன்ப துன்பம் பலன்களும் நுகரும் பார்க்கில் துயிலோடும் அஞ்சவத்தை படும் உண்மை துரியாதீதம். அப்ப நாங்க இதை எப்படி ஒப்புமா சொல்றோம், அதே போல இதையும் நாங்கள் ஒப்பு அமைக்க வேண்டும். உளதாய், அப்ப இது உயிரன்று என நீக்கி உயிரெனப்படுவதிந்த உடலின் வேறு உளதாய் உற்று என்ற நேரம் இது உயிரன்று என நீக்கி, ஆகவே உயிர் என்றொரு பொருள் இல்லை என்று சொல்லும் பொருள் ஒன்று இருக்கு. அந்த இன்மை என்பதன் வேறாய் உள்ளது. ஆதனாலும் அதான் உயிரெனப்படுவது இந்த உடலின் வேறு உளதாய் உற்று என்று சொல்ற. அப்ப உற்று என்றால் என்ன? உடம்பிலே பொருந்தி நிற்கின்றது. அதுக்கு பிறகு சொல்றாரு செயிர் உறும் என்றால் யான் எனது என்னும் செருக்கு கொள்ளும் ஒரு பொருள் இந்த உடம்பில் வேறாயிருக்கின்றது. அப்ப செயிருறும் இச்சாஞான செய்திகள் உடையது. அப்ப இச்சாஞான செய்திகள் உடையதாகிய ஞானேந்திரியங்களின் செயலாகிய அறிதல் அன்றி இச்சை கிரிகைகளையும் உடையதாகிய ஒரு பொருள் இந்திரியங்களின் வேறாய் இருக்கின்றது. இதெல்லாம் விரிவாக சூத்திரத்துல படிக்கலாம் நாங்க. இப்ப நான் இது ஒப்புறத சொல்றேன். சூத்திரம் படிப்பிக்க போகுது இந்த இதுகளை வேறாக இச்சாஞான செய்திகள் உடையதாகிய என்று படிக்கலாம். இக்கிரியைகளையும் உடையதாகிய ஒரு பொருள் இந்திரியங்களின் வேறாய் இருப்பதை காணலாம். துயிலோடும் பயில்வுறும். அப்ப தூக்கத்துல சுகும உடம்போடன் கூடி கனவு கண்டு அதனை நனவில் மயங்கி நாங்க திரும்ப அறிதலால அது அறியும் பொருள் அந்த சூக்கும உடம்பின் வேறாய் ஒன்று இருப்பதை காணலாம். இருப்பதால அது சொல்லப்படுகின்றது. அடுத்தது 5வது இன்ப துன்பம் பயன்களும். அப்ப இன்ப துன்ப அனுபவங்களை என்ன தூக்கத்துல நித்திர தூக்கத்துல காண்றோமா? தூக்கத்துல கருவிகள் ஒடுங்கிய பின்னும் என்ன செய்யும்? பிராணவாயு அது இயங்கினும் அனுபவிக்காமல், பிராணவாயு இயங்கினாலும் அதை அனுபவிக்காமல், அதுதான் பார்க்கில் என்று சொல்றாரு. விழித்த பொழுது மட்டுமே எங்களுக்கு அந்த பிராணவாயு இருக்கிறது விளங்குதானே. நுகரும், அப்ப நுகரும் என்றால் அனுபவிக்கும் பொருள் அந்த பிராணவாயுவின் வேறாய் இருக்கிறது. பிராணவாயு இருக்குது, அது எங்களுக்கு தெரியாது. நித்திர கண்ணில கருவிகள் ஒடுங்கி இருக்கிற நேரத்துல, நித்திரையில தூக்கத்துல கனவு காணக்குள்ளையும் இன்ப துன்ப நுகர்ச்சியில காணல. நாங்க அந்த பிராணவாயு வேறாய் இருக்கிறது. நாங்க விழித்த பொழுது மட்டும்தான் நாங்க அதை நுகர்றோம், அதை அனுபவிக்கிறோம். அப்ப அந்த பிராணவாயுவின் வேறாய் எங்களுக்கு உயிர் இருக்கின்றது என்றதை அறிகிறோம். அஞ்ச வைத்தப்படும். அப்ப அறிந்தவாறே அறியாமல், அறிஞ்சிட்டம் அதையும் திரும்ப அறியாமல் அவதப்பட்டு அறிவதாய் ஒரு பொருள். அப்ப அதுதான் அறிந்தாங்கே அறிந்து அறிவித்தும் வரும். அப்ப அறிந்து ஆங்கே அறிந்தும் பிறகு அறிவித்தும் வரும் பரமத்தின், அதாவது இறைவனின் இறைவனிலிருந்து வேறாய் இருப்பதாலும் அதுதான் துரியாதீதம் உண்மை. அது அந்த உயிர்ப்படங்கள் நிலமாய் துரியாதீதம் உண்மை. அப்ப எல்லா கருவிகளும் ஒடுங்கிய துரியாதீத அவஸ்தை இருக்குதானே, அதுல அந்த கருவி கூட்டங்களுக்குள்ள வேறான ஒரு பொருள் ஒன்று இருக்குது, எங்களுக்கு அது தெரியுது. அப்ப அதுதான் உயிர் எனப்படுவது, உயிரென்று சொல்லப்படுகிற பொருள். இந்த உடலிலிருந்து அது வேறாக இருக்கிறது, உடலிடத்திலிருந்து அது வேறாக. அப்ப நாங்க முதல் கூர்ன இந்த சூன்யம், தூல உடம்பு, இந்திரியங்கள், சூக்கும உடம்பு, பிராணவாயு பிரம்மமாக இருக்கிறது, கருவி தொகுதி என்றது அந்த கூட்டமாக இருக்கிற தொகுதி என்ற அந்த 7க்கும் வேறான ஒரு பொருளாக இருக்கின்றது என்றதை சோட்டாக நாங்க அந்த பாடத்துல எழுதிட்டு
பிறகு என்ன செய்கிறோம், அந்த சிவஞான போதத்தோட ஒப்புமை சொல்ல போறோம். இப்ப சிவஞான போதத்துல முதலாவது, அப்ப முதலாவது எங்களுக்கு 7 இதையும் தந்து ஆன்மா உள்ளது என்றத 8வதாக சொல்லப்படுது. முதலாவது சிவஞான போதத்தில் இலதென்றலின், முதலாவது சிவஞான போதத்துல ஒப்புமையும் சிவஞான சித்தியார்ல ஒப்புமையும் சொல்லும் பொழுது முதலாவது இலதென்றலின் என்றால், சிவஞான சித்தியார்ல இலது என்றலின் என்றால் உளதுதானே. உளதாய், சிவஞான சித்தியார்ல உளதாய். சிவஞான போதத்துல 2வது எனதுடல் என்றலின், சித்தியார்ல 2வது உற்று செய்ருறும், உற்று செய்ருறும். 3வது சிவஞான போதம் ஐம்புலன் அறிதலின், இங்க 3வது இச்சாஞான செய்திகள் உடையதாயி, இச்சாஞான செய்திகள் உடையதாயி. 4வது சிவஞான போதம் ஒடுக்கம் அறிதலின், சித்தியார் 4வது துயிலோடும் பயிலுறும், துயிலோடும் பயிலுறும். சிவஞான போதம் 5வது கண்படில் உண்டிவினை இன்மையின், இங்க சித்தியார் 5வது இன்ப துன்ப பயன்களும் நுகரும் பாங்கில், இன்ப துன்ப பயன்களும் நுகரும் பாங்கில். 6வது சிவஞான போதம் உணர்த்த உணர்தலின், 6வது சித்தியார் அஞ்சவத்தை படும், 6வது சித்தியார் அஞ்சவத்தை படும். 7வது சிவஞான போதம் மாயா யந்திர தனு, சிவஞான சித்தியார் 7வது துரியாதீதம் உண்மை. 8வது தனிவுள் ஆன்மா உள்ளது, சிவஞான போதத்துல 8வது தனிவுள் ஆன்மா உள்ளது என்றது நிறுவுறீங்க. அதே போல இங்க 8வது உயிரெனப்படுவது இந்த உடலின் வேறு. அப்ப இது கொண்டு கூட்டி எடுத்து நாங்க முதலாவதாக சொல்லப்படுவது இங்க இறுதியாக வருது. முதலாவதாக சித்தியார்ல முதலாவது பாடல் உயிரெனப்படுவது இந்த உடலின் வேறு உளதாயுற்று என்று சொல்லப்படுவதுதான் உயிரெனப்படுவது இந்த உடலின் வேறு என்று இங்க முடிச்சு இப்படி சொல்லி போட்டு, இதுக்கு நீங்க 2டையும் ஒப்பிட்டு இப்படி காட்டிட்டு 2டையும் வச்சு இனி அதிகரண அந்த உதாரண வெண்பா பாடல்களோடு இந்த ஒவ்வொரு அதிகரணத்தையும் வச்சு சுட்டி பகுப்பாய்வு செய்து நாங்க பார்க்க வேணும். அதற்கு இப்ப 3க்கும் அதுக்கு நேரம் கிடைக்காதபடியா நாம 8வது சூத்திரத்துல இந்த பகுப்பாய்வு செய்ததை பார்க்கலாம். 8வது சூத்திரம் என்ன சொல்லுதோ, ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாகி தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்களல் செல்லுமே. அந்த உபதேச முறையை கேட்டு பயன்பெறும் முறையை எங்களுக்கு சொல்லுகிறது. இது 7ஆம் சூத்திரத்துல சாதனை பெற்றிருக்கிறது. 7ஆவதுல அந்த அதுல 7ஆம் சூத்திரத்துல சாதித்து பயனடையும் அந்த நிலைக்கு வந்துட்டது. வந்ததுக்கு பிறகு இது ஆன்மா தவத்தினில், அந்த முன்னை தவத்தினில் தானே முன்றுள்ள சரியகிரிய யோகங்களால அந்த சரியகிரிய யோகங்கள் மூலம் தனக்கு கிடைத்த அந்த பேரால அல்லது என்னன்னு சொல்ற பேரு என்ற அப்படி தீக்க செய்து வார அந்த விசேடங்களால அதால தனக்கு முதல் பொருளாய் இதுவரை உள்நின்று உணர்த்தி வந்த இறைவனே. அப்ப அந்த முன்னை தவங்களால தனக்கு முதல் பொருளாக இதுவரையில அந்த 7ஆம் சூத்திரத்துல நாம் அந்த தகுதி சாதகனாக வருவது போல அந்த உள்நின்று உணர்த்தி வந்த இறைவனே அவனே நேரே குருவுமாய் இப்பொழுது அவ குருவாக வரக்குள்ள அவருடைய அந்த குருவினுடைய அவருடைய வடிவத்தை தாங்கி எழுந்தருளி வந்து எங்களுக்கு எப்படி செய்யணும், சும்மா இல்ல தீக்க செய்து. அப்ப தீக்க அவ்வளவும் அதுக்குள்ள வருகுது. என்ன தீக்க சொல்லப்படுகிற அவ்வளவு தீர்க்கைகளும் சாதார தீட்சை, சபிச தீட்சை, நிற்பிச தீட்சை எல்லா தீட்சைகளும் செய்து ஐம்புல வேடரின், அப்ப மன்னவர் குமாரனாகிய நீ ஐம்பொறிகளாகிய வேடர் குழுவில் அகப்பட்டு வளர்ந்து அவர்களது இழிதொழில பழகி நீ வளர்ந்ததுனால உனக்கு தீட்சை.
அயர்ந்தனை அதோட மயங்கி நின்று பெருந்தகைமையை எல்லாம் இங்க வாரத பெருந்தகைமைகளை எல்லாம் நீ மறந்து இடர்பட்டாய். அப்ப உந்த பெருந்தகைமை இத்தகையது என்று உணர்த்த இதுதான் நீ இப்படியான ஆளுதாண்டாப்பா, நீ அரசங்குமாரன், நீ இப்படி எல்லாம் இருக்கிற நீ அந்த ஐம்புல வேடர்கள இதுக்குள்ள போய் நீ வளர்ந்து அவர்கள இழிதொழில பழகி நீ வளர்ந்து இப்படி வந்துட்டா. அதெல்லாம் என்ன ஐம்பொறிகள்ற பக்கம்தான் அது சொல்லப்படுது. ஆகவே மயங்கி இந்த தகமைகளை இந்த பெருந்தகமைகளை எல்லாம் நீ மறந்து இடர்பட்டு விட்டு நீ நிற்கிறாய். இதை உனக்கு இந்த பெருந்தன்மை இதுதான் உனக்கு உன்ற பெருந்தன்மை என்று உணர்த்துறாரு. எப்படி உணர்த்துறாரு? குரு உபதேச முறையில் அறிவிக்க. அப்ப விட்டு அங்கன அறிவித்த அந்த அளவினாலே அந்த ஆன்மா ஐம்பர வேடரை விட்டு நீங்கி திரும்ப இங்க வருது. அப்ப எப்படி வருது? அந்நியம் இன்மையின் அந்த முதல்வனுடன் அந்நியம் இன்மையின் அத்துவிதமாக அந்த சேர்ந்த தன்மையில நிலை பெற்று நின்று. அப்ப அது அரண்கடல் செல்லுமே. அப்ப அந்த முதல் பொருளின் திருவடியை அடைந்து இன்புறும். அப்ப நாங்க திருவடி என்று சொல்ற என்ன? திருவருள் தான். அது திருவருள் தான். அவர் சிவபெருமானுடைய பேரின்ப நிலை. திருவடியை அடைந்து இன்புற்று வாழும். அப்ப இது சாதனமாக குரு உபதேசிக்கும் ஞானம். அதுதான் உபதேசமாக. அது என்னென்று சொல்லப்படுது? சுவானந்தத்தை அனுபவிப்பதற்கு உரியவனாகிய நீ இப்படி சுவானந்தத்தோட இருந்து சுவானந்தத்தின் நிலையில இருக்க வேண்டிய நீ என்ன செய்கிறாய்? ஐம்புலன்களினுள்ள அகப்பட்டு வளர்ந்து உன்ற அறிவை மயக்கி உனக்குரிய அந்த சுவானந்தத்தை நீ மறந்து போயிருக்கிறாய். அந்த ஐம்புலன்களை விட்டு நீங்கு நீ. அப்ப அது என்ன சொல்லப்படுது? அதிதீவிர பக்குவம் உடையவர்களால அந்த உபதேசத்தை படிப்படியாக தீட்சை முறைகளால உபதேசத்தை பெற்று உடனேயே மலங்களிலே நீங்கி திருவடியை அடைவார்கள். அந்த பக்குவம் இல்லாதவர்கள் ஞான நெறியில பயின்று மலங்களை நீங்கி பிறகு திருவடியை அடைவார்கள். அப்ப இது ஞானத்தின் வகை இருக்குதானே. அதுல கேட்டல் நெறிகளின் வகையில ஞானத்தின் அந்த சுத்த அவத்தைகள் வகையில நின்மல சொப்பனம் அப்படி நீங்க திருவடியா அடையலாம் என்ற அந்த குறிப்பை சொல்றதோட இது என்ன தசகாரிய முறையில நாங்க வச்சு பார்க்கணும் எல்லாத்தையும். அங்க சொன்ன மாதிரி ஆன்ம தரிசனம் சொன்ன மாதிரி இங்க தசகாரிய வகையில 8வது சூத்திரத்துல என்ன சொல்லுதண்டா? ஆன்ம ரூபமும் சிவ தரிசனமும் தசகாரிய முறையையும் இதுக்குள்ள கொண்டு வர. அது என்னத்துல உண்மை விளக்கத்துல நாம அதுல படிச்சது. அப்ப இதுல அதிகரண பகுப்பை நாம எடுக்கிற நேரம் தவத்தினில் உணர்த்த முதலாவது ஐம்புல வேடரின் ஐந்தணி வளர்ந்து தொடங்குவதல்ல. அப்ப இதுல எப்படி நாங்க தொடங்க வேணும்? அதிகரண பகுப்பு தவத்தினில் உணர்த்த. 2வது தம்முதல் குருவுமாய். 3வது ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்து என. 4வது விட்டு அந்நியமின்மையின் அரண்கடல் செல்லும். அப்ப இதுக்கு தரப்பட்ட சித்தியார பாப்போம். அந்த சித்தியார் மன்னவந்தன் மகன் வேடனிடத்தே தங்கி வளர்ந்தவனை அறியாது மயங்கி நிற்ப பின்னும் அவனும் மென்மகன் நீ என்று அவனிற் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல் துண்ணிய ஐம்புல வேடர் சுழலிற்பட்டு துணைவனையும் அறியாது துயர் உறும் தொல்லுயிரை மன்னும் அருள் குருவாகி அவரின் நீக்கி மலம் அகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பான். அப்ப இதுல 4 விஷயத்த சொல்றாரு. அதுக்கு என்ன வடிவாக. அப்ப இதுல நாங்க எழுத பொழுதும் மன்னவன் தன் மகன் அத முதல் பாப்போம். என்ன எழுதி போட்டு அதுல விரிவை பிறகு பார்ப்போம். முதல் இதுகள்ற ஒப்புமையை சொல்லிட்டு பிறகு அதுல விரிவை சொல்லி பார்ப்பேன். என்னோட நேரமும் உங்களுக்கு கிட்ட வர்றபடியா இதுல ஒப்புமைய டக்குன்னு நீங்க நோட் பண்ணி பார்க்கலாம். ஒப்புமை எப்படி என்று. மன்னவன் தன் மகன்டா அரசகுமாரன் என்ற ஒரு சிறுவன் ஒருவன் வேடரிடத்தில் தங்கி வளர்ந்து இவன் சித்தியார சொல்றான். நான் இப்ப கவனிச்சு கொள்வேன். வேடரிடத்தில் தங்கி வளர்ந்த அந்த குழந்தை பருவத்துல அறியாமையால வேடர் கூட்டத்துக்குள் அகப்பட்டு அவர வழியில அவங்கள நடைமுறையில நடப்பவனாய்
அப்ப தன்னுடைய சாதிக்குரிய பெருந்தன்மையை, அவருடைய மன்னவன் என்ற அந்த சாதிக்குரிய பெருந்தகைமையை இழிதொழில் செய்து அன்று மன்னவந்தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து என்பதற்குரிய பொருளாக அமையுது. அடுத்தது, அவனை அறியாது என்றார், தந்தையாகிய அரசனையும் அறியாது தான் அரசகுமாரன் என்பதை, தன்னையும் அறியாது தந்தையையும் அறியாது, தந்தையாக அரசனையும் அறியல தன்னையும் அறியல, தான் அரசகுமாரன் என்பதையும் அறியாது மயங்கி நிற்ப, மயக்கமடைந்து இருக்க பின்பு என்ன செய்கிறான், அவனும் தந்தையாகிய அந்த அரசன் அதான் அவனும் என் மகன் நீ என்று, அப்ப நீ எனக்கு மகன் என அறிவுறுத்து, அவன் என் மகன் அந்த அறியாது மயங்கி நிற்ப பின் அவனும் என் மகன் நீ என்று அவரில் பிரித்து பெருமையோடு தானாக்கி என்ற நேரம், அவரில் பிரித்து அந்த வேடர் கூட்டத்திலிருந்து பிரிச்சு கொண்டு வந்து பெருமையோடும் அரச சாதிக்குரிய பெருந்தன்மைகளோடு கொண்டு வந்து தானாக்கி தன்ற தன்மையை பெறச் செய்து, தானாக்கி தன்னுடைய அந்த இயல்பை தன்னுடைய தன்மையை பெறச் செய்து பேணுமா போல் போற்றி அவரை பேணி வளர்த்து சொல்லுவோம் நாம, அது போல பேணுமா போற்றி பாதுகாத்து அங்க வாழ வைக்கிறோம், வழிபட்டு வாழ வைக்கிற. அது போல துண்ணிய நெருங்கிய ஐம்புல வேடர், ஐந்து அதைத்தானே வேடர்களா இல்ல, ஐந்து இந்திரியங்களாகிய வேடர்கள், இந்திரியங்களை தான் வேடர்கள் என்ற சுழலிற்பட்டு, அந்த சுழல் அந்த பட்டுனா அந்த அதே அந்த கூட்டம், அந்த சுழல் கூட்டங்கள், அந்த கூட்டத்தோட அகப்பட்டு தன்னிலையில் பிறந்து அறிவழிந்து, தன்னிலையில் பிறந்து அறிவு மயங்கி துணைவரையும் அறியாது, அப்ப தன் அறியாமையே அன்றி தனக்கு துணைவனாகி இருக்கிற இறைவனையும் அறியல, தந்தையையும் அறியல தன்னையும் அறியல, தனக்கு துணையாக இருக்கி தன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற இறைவனையும் அறியல, அறியாமல் துயருறும் துன்பப்படுகின்ற தொல்லுயிர், பாருங்க அதுக்குள்ள தொல்லுயிர் அனாதி நித்திய பொருளான உயிர். அப்ப அந்த பிறவாக அனாதி தொடர்ந்து வருகின்ற அனாதியாக வருகின்ற தொல்லுயிர் அனாதி நித்திய பொருளான உயிரை மண்ணும் அருள் அழிவின்றி நிலைத்து இருக்கிற மண்ணுயிர் என்றது என்ன, நிலைத்திருக்கின்ற உயிர்கள். அப்ப அந்த பக்குவம் அடைஞ்ச உயிர்கள், அது அழிவின்றி மண்ணும் அருள் அழிவின்றி நிலை பெற்றிருப்பதாகிய சிவபுண்ணிய முதிர்ச்சியை அங்கே கொடுத்து, அப்ப அழிவின்றி நிலை பெற்றிருப்பதாகிய சிவபுண்ணிய முதிர்ச்சியை அறிந்து குருவாகி வந்து, அப்ப துணைவனாகிய அந்த இறைவன் குரு வடிவம், அவருக்கு துணையாகத்தானே இறைவன் உள்ளென்று உணர்த்துறவரு, அவர் வழிபட்டு அந்த இறைவன் குரு வடிவம் கொண்டு எழுந்தருளி வந்து, அப்ப குருவடிவம் கொண்டு துண்ணிய ஐம்பலர் வேடர் சுழலிற்பட்டு துணைவரையும் அறியாத துயருறும் தொல்லுயிரை மண்ணும் அருள் குருவாகி வந்து அவரிலிருந்து நீக்கி மலம் அகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பான். அப்ப குருவாகி வந்து என்ன செய்யறாரு, மலம் அகற்றாரு, மல வலிமையை கெடுத்து அகற்ற முடியுமா, இல்ல. அப்ப மலம் அகற்றியண்டா மலனுடைய வலிமையை கெடுத்து மீட்டு அது தானாக்கி, அதுக்கு பிறகு வலிமையை கெடுத்து மீட்டு போட்டு தானாக்கிண்டா தஞ்ச செயல்திறத்தோடு அல்ல தன்ற வண்ணமாக செய்து தன்னை போல செய்து மலரடி கீழ் வைப்பன். அப்ப தன்னுடைய செங்கமலர் போல் இருக்கின்ற திருவடி கீழ் வைத்து வாழ வைப்பன் என்று அந்த பாடல் சொல்லுகிறாரு. இத அந்த மன்னவன் என்ற நேரம் அது இறைவனை சொல்லுகிறது, உயிர் என்ன சொல்றது, மன்னவன் குமாரனை சொல்லுது, ஐம்பொறிகள் வேடர் கூட்டத்தை சொல்லுது. அப்ப அதுல தங்கி வளர்ந்து மயங்கி நிற்றல் என்பவற்றிற்கும் அவரில் பிரித்து பெருமையோடு தானாக்கி பேணுதலுக்கும் பொருள் உரைக்கப்படுறது, அது அவ்வளவுக்கு. அப்ப இதை நாங்க ஒப்புமை பார்க்கிற நேரம் சிவஞான போதத்துல முதலாவது தவத்தினில், அப்ப நாம சிவஞான போதம் என்ன ஐம்புல வீடு என்ன இந்த வளர்ந்தா நீ சொன்ன, நாம அதை நாம கொண்டு கூட்டி முதலாவது தவத்தினில், இங்க சித்தியார் மண்ணும் அருள் முதலாவது சிவஞான போதம் தவத்தினில் சிவஞான சித்தியார் மண்ணும் அருள், இரண்டாவது சிவஞான போதம் தம் முதல் குருவுமாகி, இரண்டாவது சிவஞான சித்தியார் குருவாகி வந்து, மூன்றாவது சிவஞான போதம் ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன. அதே போல சித்தியார் மூன்றாவதுல
மன்னவன் தன் மகன் அவரிற் பிரித்து பேணுமா போல் தொல்லுயிரை என்று வருது. அயர்ந்தனை வளர்ந்தன என்று சொன்னது இங்க மன்னவன் தன் மகன் அவரிற் பிரித்து பேணுமா போல் தொல்லுயிரை. சிவஞான போதன் 4வது விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செலுமே. விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செலுமே 4வது. சித்தியார் 4வது மலமகற்றி தானாக்கி மலரடிக்குள் வைப்பன். இப்ப இதுல ஒரு சூக்குமத்தை பாருங்க. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி. அப்ப அந்த எங்களுக்கு இருக்கிற ஆணவ முனைப்பை அறிவித்து, முதலாவது பக்தி நெறி அறிவிக்காங்க. இது அறுக்கிற சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி. சிவனை போல தன்னை போல சிவமாக்கப்படுது. சிவம் அல்ல, சிவமாம் தன்மை பெறல். சிவம் அல்ல, சிவமாம் தன்மை பெறல். சிவமாக்கி சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட. சிவமாக்கினாலும் முத்தி நிலையில அத்துவிதமாக்கினாலும் என்னை ஆண்ட. இவர் கீழதான். ஆன்மா எப்பொழுதும் அந்த திருவருளில் அந்த அதிலில் அந்த சிவானந்தத்தில் பேரின்பத்தில் அடங்கி இருப்பாரே ஒழிய மேலும். அப்ப என்னை ஆண்ட அப்ப இவர் இந்த உயிர் அடங்கி அதுக்குள்ள அடங்கி இருக்கணும். அதை ஆள்றதுக்கு ஒருவன் இருக்கான். அத்தன் என்னை ஆண்டா. அப்ப என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு என்று 8வது சூத்திரமும் அது எங்களுக்கு 8வது திருவாசகத்திலையும் அதுல இறுதி பாடல்ல எங்களுக்கு அத முத்தி நெறி அறியாதன்றது இறுதி 51வது பதிகத்துல 1வது பாடல்லையும் அதை எங்களுக்கு சுற்றத்தை நாங்க சிவஞான போதத்தில் திருமுறையோடையும் நாங்க ஒப்புமை காட்டுறது எங்களுக்கு புள்ளிகளை மேல்படுத்தும். அதே போல இங்கும் என்ன சொல்றாரு? குருவாகி அவரை நீக்கி மலமகற்றி தானாக்கி. அங்க என்ன செய்ய? சிவமாக்கி என்ற மாதிரி இங்க தானாக்கி மலர் அடிக்கீழ் என்னை ஆண்ட. அப்ப எனக்கு மேல் ஒருவன் இருக்கான் என்னை ஆள்றதுக்கு. நான் அரணுடைமை, அரண் அடிமை நான். அப்ப அவனுக்குள்ள அடங்கி நிக்கணும் என்றதுக்காக தானாக்கி மலரடி கீழ் வைப்பன். அவரு கீழதான் இருக்கணும் ஆன்மா எப்பயும். அவரு ஆன்மா ஐந்தொழி தத்துவம் கருத்திருத்துவம் செய்ய முடியாது. இன்னொரு உயிருக்குத்தான் இன்னொரு உயிரை செய்ய மொழிய ஒரு உயிர் அடங்கி அது மலத்துகள் இருந்து நீங்கி வந்த இன்னொரு உயிரை அங்கே மலம் அகற்றி அதுக்கு திருவடி அந்த இதை கொடுக்க முடியாது. அது இறைவன் தான் கொடுக்கிறது. அதுக்காகத்தான் இவர் மலரடி கீழ் வைப்பன் என்று சொன்னாரு. எனவே என்னுடைய இதோட நாங்க இதை முடிச்சுட்டு இப்ப எனக்கு இருக்கிற இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னால் இந்த 8வது சிவஞான போத சித்தியார்ல அதுல விரிவாக சொல்லணும். சிவஞான போதம் அது சேர்ராணி படிப்பிக்கிறேன். அப்ப அதை நான் தொட்டு வச்சிருக்கிறேன். அது ஓகே, அது சரி. இப்ப சித்தியார்ல விரிவை சொல்லணும். அடுத்த பாடத்துல சொல்லணும். அதுல விரிவு 8 மணி ஆயிடுச்சு. நன்றி சார். வாங்க சார். நன்றி, வணக்கம். ஆனந்தி அம்மா, ஆனந்தி அம்மா. இதுவரை நேரமும் இதை கேட்டு மகிழ்ந்ததுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. எங்களுக்கு தொடர்பான ஞானசூரிய அம்மையார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.